ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து 900 ஆர்டருக்கு மேலே புக் ஆகிருக்குங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ ஒரு ஆர்டர் வந்து புக் ஆனதில்லை. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்தில் அமேசானில் எக்கச்சக்கமாக குமிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலாக இங்கே ப்ரைவேட்டில் அனுப்புகிற கொரியர்லேயும் 492 ஆர்டருக்கு மேலே வந்திருந்தது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து சேரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நாள்ல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 மெசேஜுக்கு மேலே வந்து வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அதில் புக் ஆனது 2500 ஆர்டர்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. 2500 ஆர்டர்ஸ்லயும் கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் லாஸ் பவுடர் வந்து புக் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி பிராக் எல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஆனா அந்த அதிசயம் வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு நாள் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்ல 2500 ஆர்டர்ஸ், 1000 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி புக் ஆயிருக்கு. அது கூடவே நம்ம காம்போ பேக் ஆஃபரா வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம்ல. அதுல எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் நாங்க கணக்கே எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பொடி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணிக்கலான்ட்டு அது நாங்க இன்னும் அதுக்கான ப்ராசஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அதுதான் எனக்கு கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு 10 ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் நம்பி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி போட்ட ஃபீட்பேக் ஆனது இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, புதுசா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமா இந்த 2500 ஆர்டர்ல வந்து 1000 பேர் வந்து ரிட்டர்ன் ஆர்டர்ஸ். ஸோ ஏற்கனவே 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினவங்க எல்லாருமே 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வந்து 1000 பேர்கிட்ட அவங்க புக் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். செமல்ல, உண்மையாக சூப்பர். அதே மாதிரி 24 ஹவர்ஸ்ல 4000 மெசேஜஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. எங்களுக்கு ரிப்ளைவே கொடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. கண்டினியூஸா வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வினாடிக்கு வினாடி அவ்வளவு மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. அதுல புக் ஆனது 2500 ஆர்டர்ஸ். அந்த ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம், நாட்டுல இவ்வளவு பேர் வந்து உடல் எடையால கஷ்டப்படுறாங்க தான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு தீர்வா தான் நம்மளோட வெயிட் லாஸ் பொடி இருந்துட்டு இருக்குங்க. அதுல முக்கியமா இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்த ஆடியோ இருக்கு பாருங்க, அது சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்றது நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 3 கிலோ தான் ரெடியூஸ் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி நான் சொன்னதை விட ஒரு 5 கிலோ வந்து நிறைய பேர் குறைச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் வந்து காம்போ ஆஃபர்ல வாங்கி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் மூலமாவும் ஆடியோ மூலமாவும் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு மிராக்கிளான விஷயம். உங்களுக்கும் வந்து இது நம்பவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அந்த ஆடியோ நான் கனெக்ட் பண்றேன். ஹலோ 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 அக்கா, நல்லா இருக்கீங்களாங்கக்கா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்கக்கா. சாரி, காலையில இருந்து கொஞ்சம் வேலைங்களா, அதனால வீட்ல கொஞ்சம் பண்ண முடியல. இதுல போய் என்னங்கக்கா ஆ, இருக்கு. நாங்க வந்து பிப்ரவரி மாசம் வந்து பவுடர் ஆர்டர் பண்ணோம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நாங்க ஆர்டர் பண்ணோம். கடல் ஓகே. தாமரை இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 டேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓ, சரிங்க மேம். அதனால அவங்க அந்த 5 டேஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல இருந்து எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடுச்சு. நான் அப்பயே மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சேன்னா பவுடர் ஃபுல்லா தீர்த்தோம். ஆர்டர் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்க்கா. அந்த பவுடர் இருந்தது. அது ஓகே, ஓகே வேஸ்ட் மேம். பண்ணவும் மனசு வரல. சரி, அவங்க தான் வெயிட் லாஸ் பண்ணலன்ட்டாங்க, நம்மளாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம் இதுக்கும் எந்த ஒரு டயட்டும் இல்லைங்கக்கா. எக்ஸசைஸ் இல்ல, வாக்கிங் இல்ல. ம் வெறும் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி 6 கேஜி வந்து லாஸ் ஆயிடுது. ஓகே மேம். அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு ஒரு 10 நாள் வந்து சொல்ல போனீங்கன்னா போன மாசம்லாம் ரெகுலரா குடிக்கலங்கக்கா. இந்த மாசம் மட்டும் தான் ரெகுலரா குடிச்சோம் நாங்க. ம் ம் குடிச்சோம். ஆனா இது குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா பீரியட்ஸ் வந்துரும். ஆமாங்க, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் நல்லாவே சரியாகும் எடுத்துக்கும் போது. கரெக்டா வந்ததுங்கக்கா. இந்த தடவை ம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கக்கா. ஓ, சரி, அதுதான் காலையிலயும் உங்ககிட்ட சொல்லணும்ட்டு கால் பண்ணேங்கக்கா. கட் பண்ணிட்டீங்களா? சரி சரி, சரிங்க. உங்களுக்கும் ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு தாங்கக்கா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். அதாங்க, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுல கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்களா, அதனாலதான் அது சரி ஃப்ரீ ஆயிட்டு சரி. பேசிக்கலாம் ரிலாக்ஸா அப்படின்ட்டு தான் அப்புறம் கால் பண்ணேன். சரிங்கக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்கக்கா. எஸ். நாங்க உங்களோட பவுடர் யூஸ் பண்ணதுல தாங்கக்கா இவ்வளவு பெரிய ரிசல்ட் எங்களுக்கு. ஓ, சரி சரிங்க. உடம்பு பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பவுடர் இப்ப எடுத்துக்க வேண்டாம். சரிங்கக்கா. ஏன்னா அது இப்போ கன்சீவா இருக்கீங்க, அதனால இப்ப எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. ஓகே உடம்ப ஓகேங்கக்கா. பாத்துக்கோங்க.
ஓகேங்க்கா. ஓகே. ரொம்ப நன்றிங்க்கா. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். ரொம்ப பாப்பா சந்தோஷமா அண்ணாவ இருந்தது. எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கக்கா. கண்டிப்பா. சரிங்க்கா, அ, சரிங்க்கா. சரிங்க. சரி. சரிங்க. ஹலோ. சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். கொரியர் எடுத்துட்டேன். மேம் எனக்கு சின்ன டவுட்டு. இது பொடிய வந்து நம்ம கொதிக்க விட்டு தான் எடுக்கணுமோ? எது மேம் வெயிட் லாஸ் பவுடருங்களா? ஆமா. ஒரு மட்டும் முடிஞ்சு இருந்தாலும் கேட்கணும். நான் வந்து இல்ல அந்த மாரி ஒரு பண்ணக்கூடாது மேம். நீங்க 200 ஆ ml சுடு தண்ணியில அப்படியே 1 ஸ்பூன் சேர்த்து நெய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். நெய்ய அப்படியே எடுத்து போட்டுக்கவா? இல்லாட்டா உருக்கிட்டு ஊத்தணுமா? இல்ல நீங்க அப்படியே டைரக்டாவே ஒரே ஒரு பிஞ்ச் தானே ஆட் பண்ண போறீங்க. அப்படியே சேர்த்து. அந்த சுடுதண்ணியில அந்த பொடியோட அப்படியே கலக்கலாம் மெல்ட் ஆயிடும். ஆமா மேம். அது வந்து நம்ம நைட்டு குடிக்கிறது நெய் நல்லது தானே? காலையில வந்து எடுத்துக்கலாம் மேம், எடுத்துக்கலாம். நீங்க ஒரே ஒரு டிராப்ஸ் தான் போட போறீங்க. அது ஸ்கின்னுக்கு நல்லது. நம்ம உடம்புல டீப் கிளீன் பண்ணும். க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதுதான். ஆமா மேம். ஆனா இது வந்து காலையில எலுமிச்சை சாரோட குடிச்சிட்டு நைட் வேணா நெய்யோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ஒரு பிஞ்ச் அளவு தான் மேம். ஒரே ஒரு டிராப்ஸ் ஆனா அளவுக்கு இதுல தான். ஒரு விஷயம் மேம், நான் சொன்னேன்ல பேக் பெயின்ல போய் அட்மிட் ஆயிருந்தேன்னு. ஆமாங்க. எனக்கு அந்த சுத்தமா கால் வலி இடுப்பு வலி சுத்தமா இல்லாம போச்சு. ஓ சரிங்க. அப்படின்னா அது டாக்டரே எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு இப்ப வலி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு மெடிசனே ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் இப்ப எனக்கு மெடிசன் எனக்கு வலி இல்லாதனால மெடிசன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க. வலி இல்ல பேக்ல அப்போ எனக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு பெயின் வந்து. நிறைய பேர் சொல்லிருக்காங்க மேம். இந்த முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே ரொம்ப வருஷமா இருந்தெல்லாம் சரியா இருக்கு பவுடர் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு. ஆமா மேம். ரெகுலரா நம்ம கண்டினியூவே பண்ணிட்டு வெயிட் ஆனா வயிறு சுத்தமா எனக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதுதான் பெரிய அதிசயம். சரிங்க. ஆனா அது இல்லாம எனக்கு வயிறு ரொம்ப இருக்கும். எனக்கு வெயிட் கம்மியாட்டி கூட பரவாயில்ல. இப்ப வயிறு குறைஞ்சனாலே நீ எல்லாம் கேக்குறாங்க டவுன் போனா அதான் கதை. மெலிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு லேடி இந்த அக்கா எப்படி இப்படி மெலிஞ்சாங்க கேட்கணும்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. கேரளால மலையாளிஸ்ட். ஓகே மேம். அப்ப நான் சொன்னேன் இப்படி வெயிட். அப்ப சொன்னாரு கடையில கூட சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட சாம்பிள் கொஞ்சம் கொண்டாந்துட்டாங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா நானும் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஆனா நான் சொல்லி உங்ககிட்ட 3 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப தமிழ்நாட்டுல ஆர்டர் போட்டேன்னு சொன்னா அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டேன் உங்கள்கிட்ட லிங்க் எல்லாம். வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. பவுடரும் முருங்கை சூப் பொடி வாங்கினேன் அப்படின்னாங்க. சரி அதான் நம்ம அந்த நேற்று எடுத்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு. அப்ப சரி குடிக்கும் போது நைட்டு தேனும் இது நெய் கலந்துட்டு காலை லெமன் கடிச்சு குடிச்சிக்கலாம்னா ஒரு பெரிய டீஸ்பூன் ஒண்ணு போட்டா போதும்ல? ஆமா மேம். 10 கிராம் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டா போதும் வெயிட் லாஸ் பவுடர். அதே மாதிரி நீங்க நெய் ஆட் பண்ணும்போது ஹனி லெமனை வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏதோ ஒண்ணுதான் ஆட் பண்ணணும். நைட்டுக்கு நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். காலையில லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். அப்ப வெயிட் லாஸ் ஆயிடுச்சுல. 11 மணிக்கு முருங்கைக்கீரை சூப் பொடி குடிச்சிக்குவேன். ஓகே மேம். ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் செய்யுங்க. கண்டிப்பா மேம். உங்கள்கிட்ட நிறைய வாங்கி எல்லாமே இந்த மாவு கட்டி கோலம் மாவு கட்டி இருக்குல்ல அது நான் வேற ஒருத்தட்ட ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வாங்கும்போது வாங்கினேன். திரியா இருக்கும். அந்த கோலம் போட முடியாது. உங்கள்கிட்ட வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகுது. ஆமா மேம். கட்டி வந்து அது கலர்ல கொண்டு வந்துட்டீங்களா மேம்? இருக்கு மேம். 7 கலர் இருக்கு மேம். கொண்டாட்டீங்க. நான் 2 பேரும் ஆர்டர் போட்டு எனக்கு கிடைக்கல. எல்லா கலர் இல்லன்னு சொல்லிருந்தேன். இப்ப இருக்கு மேம். இப்ப ஸ்டாக் இருக்கு. வந்துருச்சு. ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது சேர்த்து போட்டுக்குவேன். சரிங்க மேம். ஓகே. தேங்க்யூ மேம். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஹலோ மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ப்ரீவியஸாகவே வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன் வெயிட் லாஸ் பவுடரு. எனக்கு வந்து உடம்பு ரொம்பவே லேசாக இருக்குது மேம். எப்படி சொல்கிறது, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. ஹெவியாக வந்து எதுவும் வேலை பார்க்க முடியாது. ஒரு வேலை பார்த்தேன்னா வந்து படுத்தா தான் வந்து என்னால் அடுத்தது வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஏதாவது வேலை பார்க்க முடியும், எதுவும் செய்ய முடியும். ஏதாவது வேலை பார்த்துட்டா இப்போ ஒரு மார்னிங் நான் இப்போது வேலை பார்த்தேன்னா மறுபடியும் நான் படுத்தா தான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும். அந்த மாதிரி படுத்து தான் வேலை பார்ப்பேன். எனக்கு இந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எனக்கு வந்து வெயிலும் ஆகாது, குளிரும் ஆகாது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிளைமேட் சேஞ்சஸே வந்து எனக்கு அந்தளவுக்கு எனக்கு உடம்பு அவ்வளோ இதாகும், ஸ்ட்ரகிள் பண்ணுவேன்.
இப்போ என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐ ஃபீல் எனக்கு வந்து இது கொஞ்சம் உடம்பே லேசாக இருக்குது. நீங்கள் என்ன வெயிட் லாஸ் பவுடர் தான் கொடுத்துருக்கீங்களா, இல்லை எதுவும் மெடிசன் மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. நிஜமாவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பேசும்போது கூஸ்பம் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஆஃபரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் கோயிங் மேம். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எந்த வெயிட் லாஸ் பவுடரும் நான் வந்து ரொம்ப எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை எதுலேயும் நான் வந்து போனதில்லை. எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வரல எது மேலேயும் எனக்கு. ஆனால் உங்கள் சேனலில் உங்கள் இது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹோப் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எங்களோட நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ துவாக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய துவாவில் உங்களை நான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். விட்டுறாதீங்க கண்டிப்பாக. இதை எந்த சுச்சுவேஷன்லேயும் எப்படி எந்த சுச்சுவேஷன்லையும் இதை விட்டுறாதீங்க. இதை அப்படியே கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நான் அந்த எல்லாருமே துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி சொல்கிறது, நான் ரொம்பலாம் வந்து ஃபோனோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இது வந்து அல்லாவோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து உங்களோட இதை நான் பார்க்குறது, உங்களோட திங்ஸை நான் வாங்கினது வந்து எனக்கு அல்லா நேர்வழி காட்டினா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா எனக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் எல்லாம் நான் வந்து நான் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நிறைய டேப்லெட்ஸ்லாம் பண்ணியும் எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு லேசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நல்லா கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியுது. அதான் சொல்கிறேனே, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன அதாவது வெயிட் லாஸ் இது கொடுத்துருக்கீங்களா, இல்லை மெடிசனுக்கா ஏதாவது கொடுத்துருக்கீங்களாங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் வந்து தெரியாமல் தான் வந்து ஃபஸ்ட் அந்த பவுடரே நான் வாங்கினேன். இப்போ என் ஹஸ்பண்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன், உங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது உடம்பு அப்படின்னு சொன்னோன்னே, நீ டேப்லெட் கண்டபடி போடுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களோட இதில் தான் இப்போ மறுபடியும் நான் வாங்குகிறேன். அவங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன். இப்போ அவங்களுக்கு என்னோட உடம்பு ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னோடனே அவங்களே வந்து ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. கீப் ஆன் கோயிங். தேங்க்யூ மேம். ஹலோ அக்கா, உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான் வந்து ஒரு 5-6 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. காலையிலையும் நைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா. இப்போ நான் எவ்வளோ தெரியுமாக்கா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்? 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்க்கா. இப்போ வந்து 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி இந்த ட்ரிங்க் எடுத்து நான் 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்க்கா. ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்க்கா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டால், என்னுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணியிருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கு வந்து பீரியட்ஸே சரியாக படாதுக்கா. 3 மந்த்துக்கு ஒன்று தான்க்கா ரொம்ப பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரிங்க் எடுத்து மந்த்லி கரெக்டாக வந்து இப்போ என்னுடைய பீரியட்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குதுக்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. காலையில் வந்து சத்து மாவு குடிப்பேன்க்கா. மதியானம் வந்து அளவோட சாப்பாடுக்கா, 2 காய் வச்சு அளவோட சாப்பாடு. நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன்க்கா. ப்ளஸ் இந்த பவுடரோட வந்து ஒர்க் அவுட் அண்டு வாக்கிங்க்கா. இப்போ நான் 5 மாதத்தில் வந்து 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்க்கா. 5 மாதத்தில் வந்து 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கக்கா. அதுலேயும் வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் நான் கண்டினியூஸாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன்க்கா. ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா. பவுடர் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுக்கா. இதேமாரி தரமான பொருட்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்க்கா. அதான்க்கா எங்களுடைய வேண்டுகோள் வந்து. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூக்கா. 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கக்கா. இப்போ நான் மட்டும் சந்தோஷப்படலக்கா. எங்கள் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கக்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய லட்சம் கணக்குல வந்து செலவு பண்ணி கார்பரேட் கம்பெனில இருந்து நிறைய ஷேக்ஸ் வாங்கி குடிச்சு அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகி திரும்ப டபுள் மடங்கு ஏறி போயிடுச்சு. எனக்கு உங்க ப்ராடக்ட் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க சேனல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றேன், எனக்கு உங்க மேல அவ்வளவு முழுமையான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வாங்கி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதாங்க அந்த ஒரு அதிசயம் தான்.
சரி, எல்லாமே உங்களால தான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆடி மாசத்துல இத்தனை பொருள் ஆஃபர்ல வரப்போகுது. உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும், ஒரு பொருள் 2 பொருள் இல்ல, கிட்டத்தட்ட நான் 25 சொன்னேன். ஆனா அரை கிலோ இதெல்லாம் சேர்த்தா 34 பொருளுக்கு மேல வருதுங்க. 34 பொருளுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து இதுக்கப்புறம் வருமானம் எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ஆஃபர் வந்து தீபாவளிக்கு தான் வரும், இடையில வரப்போறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாள் கழிச்சு எனக்கு வந்து நான் ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன், வீடியோ பார்க்கல, வெளியில இருந்தேன்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எப்படியாவது இந்த 3 நாளை பார்த்து புக் பண்ணிடுங்க. கண்டிப்பா 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து உங்க ப்ராடக்ட் வந்து சேஃபா வந்து சேர்ந்துரும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கலாம். பாய்.